முக்கணி பாயசம் ஃபர்ஸ்ட் பைட்லயே வந்து மாம்பழம் சீசன் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் மாம்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேக்ட் மில்க் எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்றோம். இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ண போறோம். ரேப் கவர் இருந்தா இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். மாம்பழம் இந்த மாதிரி பேஸ்டா இருக்கணும். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாழைப்பழத்தை கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. வாயில படும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க பால் ஆட் பண்ணி அரைச்சி வச்சிருக்க மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரீஸ் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க. குக் வித் கோமாளில இந்த ரெசிபியை யார் செஞ்சதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்